கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இன்றைக்கு கடந்து போவோம். சங்கீதம் 37வது சங்கீதத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கப் போகிறோம். அந்த வார்த்தையிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அங்கே 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அருமையான தாவீது ராஜாவினுடைய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை இங்கே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த சங்கீதத்தில் முக்கியமாய் கருதக்கூடிய எல்லாவற்றால் முக்கியமாய் கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று அங்கே வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வழியை தேவனுக்கு ஒப்புவித்துவிட்டு நாம் ஒரு காரியத்தை தெரிவு செய்யாமல் வேதம் சொல்கிறது அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அதாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்கிறது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு நாம் நம்முடைய வழிகளிலே கடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வழிகளிலே இல்லாவிட்டால் தவறான வழிகளிலே இல்லாவிட்டால் நாம் பிரியமான வழிகளிலே நாம் பிடித்த வழிகளிலே மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனையிலே நாம் சென்று விட முடியும். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அது மாத்திரமல்ல அவர் மேல் அதாவது அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருப்பதை இந்த வேதம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் சரியாகவும் அற்புதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை தாவீது ராஜா இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதன் காரணம் என்ன? நாம் ஏன் ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளை, நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா இருந்தால், தேவன் தன்னுடைய வழிகளிலே நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கென்று ஒரு வழியை பிரத்யேகமாக ஒரு தேவ சித்தத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறபடியினால் தாவீது ராஜா சொல்லுகிறான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவனை இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற பொழுது அவன் சீறி பாய்ந்து அந்த மார்க்கத்தாரை அழித்து விட வேண்டும் என்று போன பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தலர் பவுலுடைய காரியம், விருப்பம் என்னவென்பதை இங்கே இந்த வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் அவன் தேவ சமூகத்திலே அவன் கண் தெரியாதவனாக இருக்கிற பொழுது அவனிடத்திலே எழுந்த கேள்வி, அவனை ஆழமாக சிந்திக்க வைத்த ஒரு கேள்வி, இல்லாவிட்டால் அவனை தடுமாற வைத்தது, தள்ளாட வைத்தது. வேதம் சொல்லு, அவன் நடுங்கி
திகைத்து களைத்து விழுந்து அவனுடைய வாழ்வு எல்லாம் முடிந்து விட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருடைய 2 கண்களும் தெரியாத ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் அவன் தேவனை நோக்கி கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய வழியை கர்த்தர் மேலே அவன் ஒப்புவித்தான், கர்த்தருக்கென்று ஒப்புவித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே, தன்னுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அப்போஸ்தலன் அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவன் அங்கே கடைசி முடிவிலே அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் உடைய அறைகூவலாக இது காணப்படுகிறதை கூடியதாக இருக்கிறது. அவருடைய அன்றைக்கு இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்ட பொழுது, தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த அந்த தேவ மனுஷனுடைய வாழ்வை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அது அற்புதமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அநேக மக்கள் தேவனண்டையிலே திருப்பக்கூடிய ஒரு வாழ்வை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்வின் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால ஆச்சரியமான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நீங்கள் விருப்பத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்பதிலே இந்த வேத வார்த்தையின் ஆதாரங்களோடு உறுதியாக சொல்ல முடியும். தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படி அவர்களே, நம் கண்களுக்கு முன்பதாக வேதாகமத்தில் இத்தனை சாட்சிகள் நமக்கு சாட்சி கொடுக்கிறபடினால் நம்முடைய வாழ்வையும் இந்த அருமையான வேளையிலே தேவனுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அற்புதமாக இருக்க, ஆச்சரியமாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று இந்த செய்தியை நான் உங்களோடு கூட சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.